இப்ப இந்த அலையாத்தி காடுகளில் இருக்கிறது என்னன்னா, எப்படி பவளக்காடுகளில் பவளப்பாறைகளில் கடலுக்குள் வாழ்கிற பல உயிரினங்கள் மீன் நண்டு நத்தை எல்லாம் வந்து அதில் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குதோ, அப்படி இந்த அலையாத்தி காடுகளின் வேர்களில் வந்து இறால் நண்டு போன்ற மீன் வகைகள் வந்து அங்கேயே தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்து. அப்போ அலையாத்தி காடுகளின் பங்கு பாரு, நண்டு இந்த வேர்க்குள்ள போறத பாரு, இதுக்குள்ளதான் வாழுது. இந்த இயற்கையின் சீற்றங்களால இந்த கடற்கரை கிராமங்களை அழியாமல் பார்த்துக் கொள்வதில் பெரும் பங்கு இந்த அலையாத்தி காடுகளுக்கு இருக்கு. இப்ப இந்த அலையாத்தி காடுகள் அழிவதை நீ பார்க்கிற. இதற்கு காரணம் என்ன உனக்கு தெரியும். நச்சு கழிவுகளை கொட்டுவது, இது ஒரு பொருட்டாவே நீ நினைக்கிறது இல்லை. அலையாத்தி காடு அது ஏதோ ஒரு செடி, ஒன்னத்துக்கு உதவாத ஒரு செடின்னு நினைக்கிற. உனக்கு இதெல்லாம் எப்படி வரணும், உனக்கு பூக்கணும், காய்க்கணும், பழங்கள் தொங்கணும், அதை தான் நீ மரம், அதை தான் செடின்னு நினைப்ப. இதை நீ இது பொருட்டா கருதுறது இல்லை. அது செத்துச்சுன்னு வச்சுக்க, மொத்தமா நீ செத்துருவாங்கிறத உனக்கு காலை உணர்த்தும். அப்புறம் நீ என்னை தேடுவேன், இங்க பாரு தேடுவேன். இப்ப இதுல இந்த அலையாத்தி காடுகள் போல இந்த மண் குன்றுகள், இந்த கண்டல் மண் குன்று, இப்ப சொன்ன மீன் எப்படி அந்த நீரை தடுக்குது, அந்த உப்பை உறிஞ்சிட்டு அதை எப்படி நீரை சேமிக்குது, இந்த மண் குன்றுகள் இதுக்கு பேர். இந்த மண் குன்றுகளை இவர்கள் எப்படி எப்படி சுரண்டி தின்றுருக்கான் பாரு, பார்த்தா எப்படி வெற்றிக்கான் பாத்தியா. இந்த மண் குன்றுகளை புதிய புதிய தொழிற்சாலை அமைக்கிறோம், நச்சாலைகள் அமைக்கிறோம்ட்டு இந்த மண் குன்றுகளை எல்லாம் அழிக்கிறான். இப்ப குறிப்பா குடிநீர், கடல் நீரை சுத்திகரிக்கிறேன்னு ஒரு ஆலையை கட்டினான இந்த மண் குன்று மேலதான் கட்டுறான், அதை சிதைச்சிட்டு தான் கட்டுறான். அப்ப அதனால ஒவ்வொன்றுமே பேராபத்தை உருவாக்கி கொண்டு வருகிறது. இப்ப அலையாத்தி காடு, பவளக்காடு, இந்த மண் குன்று, இதெல்லாம் பார்க்கும்போது நீ எதையோ கும்பிடுற விழுந்து, இதை ஒரு தடவை கும்பிட பழகிக்க. இப்ப பாரு, இப்ப உயிர், இப்ப இதுல நீ என்ன கவனிக்கணும்னா, உப்பு தந்தது யாரு, அவதான். உணவு தந்தது யாரு, அவதான். இப்ப என்ன பார்க்க போற, உயிர். இந்த உயிரை தருவது யார் என்று நீ நினைக்கிறாய் பாரு, யாருன்னு பாரு.